Hi friends, இன்னைக்கு நாம 9th Max NCERT bookல Exercise 2.5ல 8 sum போடலாம். Sum பாருங்க, factorize each of the following அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 5 sum கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 5 sumமையும் இந்த வீடியோவில் போடலாம். இதில் first sum பாருங்க 8a³ plus b³ plus 12a²b plus 6ab² இருக்கு. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 டேர்மும் நமக்கு கியூபிக் டேர்மில் இருக்குது. ஓகேங்களா? இப்படி இருந்தாலே நமக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். 2 ஃபார்முலாவில் நமக்கு இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன்று a plus b the whole cube, இன்னொன்று a minus b the whole cube. இந்த சம்மில் பார்த்தா எல்லாமே ப்ளஸ் சைனில் இருக்கிறதுனால நான் இந்த a plus b the whole cube ஃபார்முலாக்கே நம்ம இதை அப்ளை பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது 8a³ இருக்குது பாருங்கள், இதை a க்யூபாக நம்ம எழுதலாம். எப்படி 2a தி ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் a க்யூப் நமக்கு அந்த இடத்துல கிடச்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் b க்யூபு, ஸோ b க்யூப் அப்படியே எழுதிடலாம். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் 12a²/bன்னு இருக்குது. நம்ம அதை 3 into 2a the whole square into b அப்படின்னு எழுதலாம். அப்போ நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மேலே இருக்கக்கூடிய 12a²b கிடைச்சிரும். ஓகேங்களா? லாஸ்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா 6ab² வேணும். 3 into 2a into b². இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் 6ab² நமக்கு அந்த இடத்துல கிடச்சிரும். அப்போது இந்த ஃபார்முலாவோட ரிவர்ஸ் ஃபார்ம் மாதிரி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் எடுத்து எழுத போகிறோம். அப்போ 2a plus b the whole cube அப்படின்னு நம்ம இது சம் போடலாம். இதை பார்த்தோம்னா ஹோல் க்யூபாக இருக்கிறதுனால இந்த 3 டேர்மாக பிரித்து எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். இதே பாயிண்ட் செகண்ட் சம்முக்கும் அதே மாதிரி தான். செகண்ட் சம் ஃபஸ்ட்டு சம்மே தான் சேம் சம்மு, சைன் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ a minus b the whole cube is equal to a cube minus 3a²b plus 3ab² minus b cube அப்படிங்கிற டேர்மில் வந்திருக்கு. இந்த சேம் பாயிண்ட்டு 8a³ 2a the whole cubeன்னு எழுதலாம். b cube minus b cube அப்படியே இருக்கட்டும். minus 12a²b நாம் minus 3 into 2a the whole square into b. again last term நமக்கு 6ab² ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் 3 into 2a into b² அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? இது கரெக்டாக நமக்கு அந்த டேர்முக்கு உட்காந்துரும். அப்போது நம்ம ஃபார்முலா பிரகாரம் 2a minus b the whole cube அப்படின்னு நம்ம இதை எழுதலாம். இதை திரும்பி நம்ம 3 டேர்மாக பிரித்து எழுதிடலாம். 2a minus b into 2a minus b into 2a minus b அப்படின்னு இதோட ஃபேக்டர்ஸை பிரித்து எழுதிடலாம். அதே தேர்ட் சம்மு இதில் பாருங்கள் 27 minus 125a³ minus 135a plus 225a² இருக்குது. இதில் பார்த்தோம்னா இந்த 27 நாம் 3 க்யூப்னு எழுத முடியும் இல்லைங்களா? அப்படி நம்ம எழுதணும்னா தான் நம்ம அதை a க்யூப் ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். அகைன் அடுத்தது 125 5a the whole cube அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா a க்யூபும் b க்யூபும் கிடச்சிருச்சு. ஸோ தேர்ட் டேர்ம் 135a வரணும். செக் பண்ணுங்கள். 3 into 3² into 5a. நம்ம இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 135a கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் 225a². ஸோ 3 into 3 into 5a² மைனஸ் சைன் முன்னாடி இருக்குது. இப்போது இதெல்லாம் நம்ம பிரித்து எழுதினோம்னா நமக்கு மேலே இருக்கிற டேர்ம் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போது நம்மளோட டேர்ம் என்ன? 3 minus 5a the whole cube. இதையும் நம்ம 3 தடவை பிரித்து எழுதிடலாம். 3 minus 5a into 3 minus 5a into 3 minus 5a அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம் இந்த சம்மை. ஃபோர்த் சம் அதிலேயே 64a³ minus 27b³ minus 144a²b plus 108ab². அகைன் இதில் எல்லாமே மைனஸ் சைன் இருக்கிறதுனால a minus b the whole cube ஃபார்மேட் தான் அப்ளை பண்ண போகிறோம். இதில் பாருங்கள் 64a³ 4a the whole cubeன்னு எழுத முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி 27b³ 3b the whole cube அப்படின்னு எழுத முடியும். அப்போ நம்மளோட தேர்ட் டேர்ம் பாருங்கள் minus 144a²b வேணும். அப்போ 3 into 4a the whole square into 3b. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த ஃபார்மேட் கிடச்சிரும். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் 108ab². அப்போ 3 into 4a into 3b the whole square. நம்ம இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 108ab² கிடச்சிரும். அப்போ நம்ம ஆன்சர் 4a minus 3b the whole cube. நம்ம முதல்ல மாதிரியே 3 டேர்மையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? லாஸ்ட் டேர்மு 27p³ minus 1/216 minus 9/2p² plus 1/4p. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க இந்த சம்மை. ஃபஸ்ட்டு 27p³ 3p the whole cubeன்னு நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி minus 1/216 1/6 the whole cubeன்னு அப்படின்னா நம்மளால் எழுத முடியும். அப்போது நம்மளோட தேர்ட் டேர்ம் பாருங்கள் 9/2p² வரணும். அப்போ 3 into 3p the whole square into 1/6. நம்ம இதை சால்வ் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு 9/2p² தான் கிடைக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் 1/4p. அப்போது 3 into 3p into 1/6 the whole square. அப்போ நமக்கு இதையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 1/4 into pன்னு கிடைக்குது. அப்போ நம்ம டேர்ம் 3p minus 1/6 the whole cube. இதையும் நம்ம 3 டேர்மாக பிரித்து எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு சம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.